கண்ணை தொடச்சிட்டு நேரா என் முகத்தை பார்த்து பேசு. ஏன் இவ்ளோ பயம்? உன்னை படைத்தனா உனக்கு முன்னாடி இருக்கும்போது எதுக்காக இந்த புலம்பல்? பிள்ளையே, நீ சிந்துற கண்ணீரை நான் பார்க்காம இல்லை. ஆனா அந்த கண்ணீருக்குள்ள மறைஞ்சிருக்கிற உன் பயம் எனக்கு பிடிச்சமானதா இல்லை. இன்னைக்கு உன் பாரத்தை உண்மையாவே இறக்கி வைக்கணும்னு ஆசைப்படுறியா? அப்ப நான் சொல்ற இந்த உண்மைய உன் ஆத்துமாவுக்குள்ள வாங்கு. இது உன் காயத்துக்கு மருந்தாகும். நீ அழுதுகிட்டே ஜெபிக்கும்போது உன் பிரச்சனையை தான் நீ பெருசா பாக்குற. அதை தீர்க்கக்கூடிய என் வல்லமைய நீ மறந்துடுற. உன் கண்ணீரை நான் பார்க்கிறேன். ஆனா அதை விட உன் விசுவாசத்தை பார்க்க நான் ஆசைப்படுறேன். ஏன்னா உன் கண்ணீர் உன் வலிய சொல்லும். ஆனா உன் விசுவாசமா மட்டும்தான் அந்த வலிய தீர்க்கும். உலகத்துல இருக்கிற மத்த மனுஷங்க முன்னாடி வேணும்னா நீ அழுது காரியம் சாதிக்கலாம். ஆனா நான் உன் எஜமான் இல்ல, உன்னை படைத்த தகப்பன். ஒரு பிள்ளை தான் அப்பா கிட்ட கேட்கும்போது அழுதுகிட்டே கெஞ்சாது. என் அப்பா எனக்காக செய்வாருங்கிற உரிமையோட கேட்கும். பிச்சை எடுக்காத, உரிமை கொண்டாடு. விசுவாசம் இருக்கிற இடத்துல வேதனை அழுக தானாவே மறைஞ்சிடும். அங்க நன்றி கலந்த ஆனந்த கண்ணீர் மட்டும்தான் வரும். இப்போ ஒரு முடிவெடு. இந்த நிமிஷத்துல இருந்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் அப்பா பாத்துக்க போறாருன்னு ஒரு நிமிஷம் புன்னகை பண்ணிப்பாரு. அந்த நொடியே உன் இதயத்துல இருக்கிற பாரம் காணாம போகும். நீ எப்போ சிரிச்சிட்டு துதிக்க ஆரம்பிக்கிறியோ அப்போதான் அந்த சுமைய நான் என் தோள்ல ஏத்திப்பேன். நீ பயந்து நடுங்கிறதுக்கு நான் உன்னை படைக்கல. தலை நிமிர்ந்து சிங்கமா நடக்கிறதுக்கு தான் உன்னை உருவாக்கியிருக்கேன். இனிமே என் முன்னாடி வரும்போது ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்காதே. நீர் பார்த்து கொள்வீர்னு சொல்லு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற உனக்கு நான் உன்னை சொல்றேன். இப்போ இந்த நிமிஷமே அந்த பயத்தை என் பாதத்துல வை. நீங்க போதும் அப்பான்னு சொல்லு. அந்த பாரம் இறங்குறத நீயே உணர்வ. உன் வெற்றிய நான் எழுதிட்டேன். நிமிர்ந்து நட நான் இருக்கேன். உன் விசுவாசம் உன்னை காக்கும்.